ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் அரிசி மாவு இருக்கா 10 நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி. அரிசி மாவு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு இந்த ஸ்நாக் ரெசிபியை சட்டுன்னு செஞ்சிடலாம். 1 கப் அரிசி மாவு இருந்தால் போதுங்க. ஈவினிங் ஸ்நாக்குக்கு இந்த ஸ்வீட் ரெசிபியை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் என்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் ரேஷனில் வாங்கி அரைச்ச அரிசி மாவு தான் இது. கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். இந்த மாதிரி வறுக்கும்போது மாவில் இருக்க ஈரப்பதையெல்லாம் போயிடும். ஸ்நாக் ரெசிபிக்கு கோகோனட் பவுடர் வேணும். அதுக்கு 1 கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். மேலே இருக்க பட்டை எல்லாத்தையுமே சீவிடணும். இந்த மாதிரி வெள்ளை கலராக இருந்தால் தான் கோகோனட் பவுடர் நமக்கு நல்லா ஒயிட் கலராக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நைஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். வறுக்கும்போது தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போயிடும். கடையில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் போலவே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா சீக்கிரமாகவே தேங்காய் அடிப்பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், ஈரப்பதம் எல்லாம் போயிருச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் ரெடி ஆயிருச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். எந்த கப்பில் அரிசி மாவு அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு ஜீனி சேர்த்துக்கணும். கலருக்காக 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த கப்பில் மாவு அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கணும். ஜீனி கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுறணும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க அரிசி மாவையும் பாலில் சேர்த்துடணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா பால் சீக்கிரமாகவே வத்திரும். மாவை கிண்டும் போது லைட்டாக கட்டி படுற மாதிரி இருக்கும். கையெடுக்காமல் கலந்துக்கிட்டே இருந்தோம்னா கட்டிகள் எல்லாம் கரைஞ்சிரும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்க்கும்போது ஸ்வீட் ரெசிபி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் சரியான பதம். கடாயில் ஒட்டாமல் மாவு நல்லா திரண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். 1/2 ஸ்பூன் அளவு நெய் தடவி வச்சிட்டோம்னா மாவு காஞ்சு போகாமல் இருக்கும். அதே சமயம் கையில் ஒட்டாமலும் இருக்கும். மிதமான சூடு வர வரைக்கும் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும். கை பொறுக்கிற அளவு சூடில் இருக்குது. இன்னொரு தடவை மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். சர்க்கரை பால்லாம் சேர்த்துருக்கனால இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த ஷேப்பில் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய உங்களுக்கு விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி விருப்பப்பட்ட ஷேப்பில் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சுக்கலாம். நான் இன்னைக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் இந்த ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு லைட்டாக அந்த மாதிரி அழுத்திட்டு விரிசல் இல்லாமல் உருட்டிக்கணும். இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோகோனட் பவுடரில் நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துடணும். ரைஸ் ஃப்ளார் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அரிசி மாவு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் இருக்க எல்லா மாவையும் இதே போல் உருட்டி எடுத்துக்கலாம். இதை ஈஸியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவில் செஞ்ச ஈவினிங் ஸ்நாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.